கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்மையே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? குருடருக்கு பார்வை கொடுத்தவர், செவிடருக்கு கேள்வி கொடுத்தவர், தொழுநோயுற்ற பிள்ளையை உடல் சுகம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், குணப்படுத்துகிற ஆண்டவர், உன்னையும் என்னையும் குணப்படுத்த நற்கருணையில் உயிருள்ள தேவனாக வீற்றிருக்கிறார். இயேசுவே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என் உணர்வுகளை, என் உடலை, என் ஆன்மாவை, என் உள்ளத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆசீர்வதியும் தேவனே என்று சொல்லி அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். பாடுவோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? அடிமை நிலைகளில் இருந்து விடுதலை தரக்கூடிய தேவன் நம் முன்பாக இருக்கிறார். பாவத்தினுடைய அடிமை நிலைகளில், ஏழ்மையின் அடிமை நிலைகளில், நம்முடைய கவலை கண்ணீர்களுக்கெல்லாம் விடுதலையாக, பதிலாக, ஆசீர்வாதமாக இருப்பவர் நம் முன்பாக விற்றிருக்கிறார். நம்முடைய நோய் நொடிகள், கவலைகள், ஏக்கங்கள், ஜெப விண்ணப்பங்கள் அனைத்தையும் உயிருள்ள ஆண்டவருடைய நல்ல கருணையாக இருக்கிற நற்கருணையின் முன்னிலையில் அர்ப்பணித்து நம்மையே அவர் முன்பில் சரணாகதி அடைந்து ஆசீர்வாதத்துக்காக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போற்றி பாடி துதித்து ஜெபிப்போம். அடிமகள் விடுதலையும், எளியோ நற்செய்தியுமாய் அழுவோரின் கண்ணீரை நுழைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகள் விடுதலையும், எளியோ நற்செய்தியுமாய் அழுவோரின் கண்ணீரை நுழைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை வீசி ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கொடுத்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நம் நோய் நொடிகளை, பாப சாப கட்டுகளை, எல்லா மனதிலே ஏக்கங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்மில் நான் முழுமையாக என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம் குறைகளோடும், பலவீனங்களோடும், காயங்களோடும் முழுமையாக நம்மை ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுவோம். நம் ஜெப கருத்துக்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அவரில் மட்டும் தஞ்சம் புகுகிற பிள்ளையாக, அவரில் மட்டும் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போமா? ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. சேர்ந்து ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம், சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். ஆராதனை
ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி முழுமையாக ஒப்பு கொடுத்து துதிப்போமா ஹalleluya 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 நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். ஆண்டவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இதோ இந்த காலை நேரம் முதல் இந்த நிமிடம் வரை இதோ இந்த முழுமையாக நம்மை கேட்ட இறைவார்த்தைகளுக்கு எல்லாம் செயலாக்கம் தர வரம் கேட்போம். அவரது இரக்கத்தால் நம்மை சூழ்ந்து இறைவன் நம்மை வழிநடத்துவதற்காக ஜெபிப்போம். அவரது அருள் வரங்களுக்காக ஜெபிப்போம். அவரது ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரிய ஜெப கருத்துக்கள் ஒன்றுமல்ல, அவரது இரக்கத்திற்காக நம்மையே அர்ப்பணிக்கின்ற நிமிடம் இந்த இரக்கத்தின் மணி நேரம். இந்த நேரத்திலே நம் நோய் நொடிகளை, நம்முடைய கவலைகள், ஏக்கங்கள், எல்லாவித காயங்களையும் ஒப்பு கொடுத்து அவரது குணத்திற்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். இந்த நேரத்தில் நம்மை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுத்து சமர்ப்பண அர்ப்பண மனோபாவத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகிற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நாமும் நம் குடும்பமும் நம்பிக்கையில் வளர வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்.
புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் 10 மணியில் குறிப்பாக நாம் குழந்தைகளுக்காக தேர்வு எழுதுகிற படித்து கொண்டு இருக்கிற மாணவ மாணவியர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் அனைவரும் எழுந்து நிற்கவும். பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற குழந்தைகள் அனைவரும் எழுந்து நிற்கவும். இந்த நேரத்திலே இந்த 10 மணியில் குறிப்பாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற நிமிடம். அதனால் முதல் பாதி ஜெபத்தை அவர்கள் சொல்வார்கள். மீதமுள்ள ஜெபத்தை எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த நேரத்தில் பொது தேர்வை ஒப்புக் கொடுப்போம். மற்றுமாக இந்த ஆண்டு இறுதி தேர்வுகள், அதற்கான தயாரிப்புகள், ஆண்டவருடைய வல்லமை இரக்கம் நம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கிடைப்பதற்காக தேர்வை பயமின்றி தகுந்த தயாரிப்போடு நம் பிள்ளைகள் எதிர்கொள்ள வரம் கேட்டு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். நிற்கின்றவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபியுங்கள் பார்க்கலாம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா மாணவ செல்வங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியில் நிற்கின்ற குழந்தைகள் மற்றும் இளையோர் யாராவது இருந்தால் அவர்கள் எழுந்து நிற்கவும். நிற்கின்றவர்கள் அப்படியே நின்று கொண்டிருங்கள். இளையோர் யூத் இளைஞர்கள் யாராவது இருந்தால், இளம் பெண்கள் இருந்தால் அவர்களும் எழுந்து நிற்கவும். இந்த 10 மணியில் நாம் பெற்றோருக்காக ஜெபிக்கின்ற நிமிடம். அன்புக்குரியவர்களே, நம் பெற்றோரை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குழந்தைகள் உங்கள் பெற்றோரை ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களுக்காக, குழந்தைகளுக்காக எல்லாரும் ஜெபித்தார்கள். இப்பொழுது நாம் நம் பெற்றோருக்காக ஜெபிக்கின்ற நிமிடம். முதல் பாதியை பெற்றோர் சொல்லும் பொழுது 2வது பாதியை குழந்தைகளும் நிற்கின்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எங்கள் பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பெற்றோர்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே நம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம் குடும்பத்திலுடைய எல்லா ஜெப கருத்துக்களை, மிக குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள், அதற்கான தயாரிப்புகள், ஒருவேளை திருமணத்தை குறித்த ஒரு எண்ணமாக இருக்கலாம், அல்லது வீடு பற்றிய ஒரு சிந்தனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள ஒரு சில ஜெப கருத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைக்கு குழந்தை செல்வத்தை காண ஒரு ஜெபமாக இருக்கலாம், திருமண தடைகள் நீங்குவதாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு இப்பொழுது தேவையான ஒரு கருத்தை மனதில் கொண்டு வருவோம். அல்லது பிள்ளைகளை குறித்த உங்களுடைய எண்ணமாக இருக்கலாம், பொருளாதாரமோ எதுவாக இருந்தாலும், ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளாக இருக்கலாம். குடும்ப வாழ்வை ஒப்பு கொடுத்து, குடும்ப வாழ்வில் நம்ம இப்பொழுது மனதில் இருக்கிற அந்த ஒரு கருத்துக்காக இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கிறோம். அதனால் திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லுங்கள். மற்றவர்கள் அனைவரும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி சேர்ந்து குடும்பங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவினுடைய பிரசன்னம் நம் குடும்பங்களில் என்றும் நிலைத்திருக்க, ஆண்டவரை இறைவார்த்தையை அடித்தளமாக கொண்ட குடும்பங்களாக, குட்டி திருச்சபையாக நம் குடும்பங்கள் வளர்வதற்காக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கத்தின் மணி நேரம் என்பது பாவிகளின் மனம் மாற்றத்திற்காக ஜெபிக்க இதோ புனித பௌஸ்டீலா வழியாக ஆண்டவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். பாவிகள் மனம் மாற வேண்டும் என்றால் முதலில் நாம் மனம் மாற வேண்டும். நாம் ஏதாவது ஒரு பாவ சூழல், பாவத்தினுடைய நிலை, நம்மை வேட்டையாடுகின்ற ஏதாவது ஒரு பழக்க வழக்கம், தீய பழக்க வழக்கம், அதை விட்டு விடுவேன் என்று முடிவெடுப்போம். அதோடு இணைத்து உலகத்தில் உள்ள பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், இயேசுவினுடைய அன்பை உதறி தள்ளியவர்கள், இயேசுவை தெரிந்திருந்தும் வேண்டாம் என்று வாழ்கிறவர்கள்,
தீமையே பழக்க வழக்கமாக கொண்ட எல்லா பாவிகளையும் ஒப்புக் கொடுப்போம். நாமும் ஒருவர். அத்தோடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளையும் ஒப்புக் கொடுத்து நமது மனமாற்றம் அவர்களுக்கும் ஒரு பெரிய மனமாற்றத்திற்கான ஒரு பரிந்துரையாக இந்த 10 மணி இருக்கட்டும். நம்முடைய மனதில் நம்மை வாட்டி வதைக்கிற ஏதாவது ஒரு தீய பழக்கம், ஒரு தகாத வார்த்தை சொல்வதாக இருக்கலாம், திடீரென்று கோபமாக இருக்கலாம், மன்னிக்க மனமில்லாதாக இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், நேரத்தை வீணாக செலவிடுவதாக இருக்கலாம். இந்த இறைவார்த்தையில் கேட்ட ஒரு சில சிந்தனைகள் மனதில் கொண்டு வாருங்கள். இறைவனுக்கு விருப்பமில்லாத ஏதாவது ஒரு பாவ நிலை என் வாழ்வில் இருந்ததென்றால் அதில் ஏதாவது ஒன்றிலிருந்து அந்த விடுதலைக்காக முடிவெடுத்தவர்களாக உலகத்தில் உள்ள எல்லார் மீதும் இறைவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை நற்செய்தி பணியாளர்கள் நாங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பாவிகள் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே நற்கருணை ஆண்டவரை நாம் எடுத்து ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி 10 மணியில் மிக குறிப்பாக இந்த அருளாலய தியான மையத்தை ஒப்புக் கொடுப்போம். இங்கே எடுக்கின்ற முடிவுகள், நடத்தப்படுகின்ற தியானங்கள் எதுவும் ஒரு தனிநபருடைய விருப்பத்திற்கோ சுயநலத்தோடு நடத்தப்படாமல் ஆண்டவருடைய இந்த 30 ஆண்டுகள் இறைவன் இந்த இடத்தை பாதுகாத்து வழி நடத்தினார் என்றால் அவரது திருவுளம் மட்டும் இங்கே நிறைவேறுவதற்காக ஜெபிப்போம். அவர் விரும்பும் விதம் இந்த ஆலயம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த தவக்காலத்தில் வருகின்ற எல்லா தியானங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வெள்ளிக்கிழமையில் நடக்கின்ற தியானங்கள், இரண்டாவது சனிக்கிழமையில் குறிப்பாக நடத்தப்படுகின்ற தியானங்களை ஒப்புக் கொடுப்போம். இதுவரை இங்கே வந்த அருட்தந்தையர்கள், இனி கடந்து வரப்போகின்ற அருட்தந்தையர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இங்கு விதைக்கின்ற இறை வார்த்தை ஒவ்வொன்றும் இறை திருவுளத்திற்கு ஏற்றபடி அமைவ இங்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவனது அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த தியான மையத்தை ஒப்புக் கொடுத்து இறை அருளுக்காக அதோடு நம் தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து நாம் சேர்ந்து பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அர்ப்பணித்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் தேர்வெழுதுகிற மாணவ செல்வங்களை ஒப்பு கொடுத்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அருளாலய தியான மையத்தை, அருட்பணியாளர்களை, நற்செய்தி பணியாளர்கள், இந்த அருளாலய குடும்பத்தை முழுமையாக இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனிதருக்குமுடைய பெட்டகம், எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் சுகலவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மேட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம்.